Good morning, praise Lord. Welcome to this video. என்னுடைய இன்ஜினியரிங் கெரியரை பற்றி நிறைய வீடியோஸ் நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன். எப்படி கர்த்தர் என்ன வழிநடத்தினார், இன்ஜினியரிங் காலேஜஸில் எப்படி என்ன போதித்தார், அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அதுபோல் நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்த பிறகு இந்தியாவில் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் ரிசர்ச்சர்ஸு நம்மளே வந்து இந்தியன் சேட்டலைட்ஸ் அது மாதிரி இண்டிஜினஸாக நம்மளே செய்யறது அது மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா நடக்க ஆரம்பித்தது. இதுக்கெல்லாம் புக்ஸு கிடையாது. ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க சிலபஸில். ஆனால் அதுக்கு புக்ஸு பெரிய அளவில் இல்லை. ஸோ இனிஷியலாக வந்து நியூஸ் பேப்பரில் தான் இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஒரு புக்கு நான் சென்னையில் போயிட்டு நான் வாங்கினேன் எகின் போதம்ஸில். ஸோ அது 700 அப்படி செலவு பண்ணால் கூட அது வந்து ஒர்த்தாக தான் இருந்தது. ஸோ அந்த சப்ஜெக்டு முதல்ல என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கூட ஓரளவுக்கு கிளாஸஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொண்டு போயிட்டேன். பிள்ளைகளும் அதை வந்து பேப்பரில் வரக்கூடிய நியூஸை வந்து நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸ்னால தான் எங்களால் அதையே புரிஞ்சிக்க முடியுதுன்னு கூட சொன்னாங்க. அதுமாரி ஓரளவுக்கு நான் சொல்லித்தர முடிஞ்சது. ஒரு 97% ரிசல்ட்டும் வந்துடுச்சு. ஸோ இட் வாஸ் மச் அப்ரிஷியேட். இது மாதிரி நிறைய தடவை இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு வேலூர் காலேஜ் வந்து புதியதாக இருக்கிறதுனால சில சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் இங்கே புக்ஸு அவைலபிளாக இருக்காது. அதில் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரி ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப ஃபிலோசாஃபிக்கலாக இருக்கும். ஸோ ஆஸ் அ டீச்சர் வந்து அதில் இன்வால்வ் ஆகி நீங்கள் படிக்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஆனால் நாங்கள் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு தான் நாங்கள் சொல்லித்தருவோம். ஃபார்முலா அந்த லெவலில் தான் நாங்கள் சொல்லித்தருவோம். ஸோ அந்த சப்ஜெக்ட்டு கூட இங்கே புக்கே இல்லை. ஸோ வந்து நான் எப்படியோ நான் ப்ரேயர் தான் நான் பண்ணேன். அப்போ வந்து இன்னொரு காலேஜுக்கு போயிருந்த போது என்னுடைய சீனியர்ஸு அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து வேற ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. பெங்களூரில் அவைலபிளாக இருக்கும். ஒரு 100 தான் அந்த புக்கு. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்து தந்துடுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ ஒரு பையன் வந்து பெங்களூர்லேருந்து அந்த புக்கை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். ஸோ அது வந்து அதாவது ஒரு புக்கு நல்லபடியாக உங்களுக்கு புரியுதுன்னா கிரேட் எஃபர்ட்ஸ் கான் இன் டு த ரைட்டிங் ஆஃப் த புக் அப்படின்றத தான் உங்களால் அந்த இதை வந்து புரிஞ்சுக்க முடியாது, கான்செப்ட்ஸை. அதுமாரி இருக்குது. ஸோ அதை கூட இனிஷியல் லெவலில் தான் நான் அந்த சப்ஜெக்டை எடுத்தேன். ஒரு ப்ராப்ளம், ஒரு ஃபார்முலா, அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்டு, திரும்ப ஒரு ப்ராப்ளம், அந்த மாதிரி தான் நான் அதை எடுப்பேன். எப்பவுமே ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ் தான் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதில் அதுவும் கிளாஸஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் ஸ்டூடெண்ட் அவனே வந்து இப்போ அதை மோட்டிவேட் ஆகி அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். இதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த சப்ஜெக்ட்லேயும் நல்ல ரிசல்ட்ஸு வந்தது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம பசங்களுக்கு சொல்கிறது வந்து ஒரு இனிஷியல் கான்செப்ட்ஸ் தான். அது ஒரு 25% உள்ள கான்செப்ட் தான். ஸோ நான் அதுக்கப்புறமா நான் வந்து அலுமினி மீட்ஸ்லலாம் நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து அதே புக்ஸை வந்து திரும்ப எடுத்து இப்போ வித் யுவர் ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் திரும்ப அதை படிச்சிங்கன்னா ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் வேறு மாதிரி புரியும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஸோ இது போல தான் நுனிப்புல் மேரா மாதிரி நம்ம வந்து வேதாமத்தியம் நம்ம படிக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் அதில் வந்து ஈக்வினாக்சஸ் அப்படின்லாம் வரும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லித்தர முடியாது, நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ரிட்டையர்ட் பர்சனாக அந்த நெட்டில் பார்க்கும்போது இந்த ஈக்வினாக்சஸை பற்றி இந்த மந்த்து
மார்ச்சில் தான் அது நடக்குது போல இருக்கு அந்த ஈக்வினாக்ஸ். அதை பற்றி நெட்டில் நிறைய வருது. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம கர்த்தருடைய படைப்பு எப்படியெல்லாம், ஸோ வில் பி ஃபேசினேட்டட் பை த கிரியேஷன் அண்ட் த கிரியேட்டர். ஸோ அதை தான் நான் இப்போ செஞ்சு வரேன். எதுவுமே உங்களுடைய சப்ஜெக்ட்ஸோ எதுவுமே இந்த மார்பிடாக இருக்கணுன்றது கிடையாது. ஸோ என்ஜினியரிங் துறையிலையும் வந்து நம்ம வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து ஒரு என்ஜினியரான கிரியேட்டர் ஒருத்தர் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். அதேமாரி நீங்கள் ஒரு டாக்டராக படிக்க ஆரம்பிச்சிங்கனால நம்முடைய சரீரத்தை அதை வந்து ஒரு மேக்கர் யாரோ ஒரு இருந்திருக்காரு அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ வி அப்ரிஷியேட் த கிரியேட்டர் அண்ட் த கிரியேஷன் பை எனி ப்ரொஃபஷன், எனி சப்ஜெக்ட். அதான் இதில் சொல்ல வரேன்.